வெற்றிவேல் முருகனுக்கு, பாம்பன் குமரகுருதாஸ் சுவாமிகளுக்கு. பாம்பன் சுவாமிகளுடைய பந்தங்கள் அப்படிங்கிறது அற்புதமான ஒரு தமிழ் இலக்கணத்தில், தமிழ் இதில் மந்திரங்களாகவும் எந்திரங்களாகவும் பயன்படுத்தலாம். மந்திரங்கள்னு ஒன்று இருக்குது, அது எந்திரம்னு ஒன்று பயன்படுத்தணும், அதை தந்திரம்னு ஒன்று அமைச்சிக்கணும். மந்திரம், எந்திரம், தந்திரம் இதுதான் சொல்லுவாங்க. சாமியுடைய எழுத்துக்கள் எல்லாமே மந்திரங்கள் தான். 6666 மந்திரங்கள் தான். அதில் சஸ்திரபந்தம் அப்படின்றத அடுத்த ஒளிபரப்பில் சொல்லும் பொழுது, அஸ்திரம் ஒன்று ஆயுதமாக உபயோகப்படுத்துவாங்க, சஸ்திரம்னு ஒரு ஆயுதம் பயன்படுத்துவாங்க. அஸ்திரம்ன்றது குபேராஸ்திரம், வாயு அஸ்திரம், வர்ணாஸ்திரம், நாகாஸ்திரம் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க. அந்த அஸ்திரம் ஆவை போட்டுட்டிங்கன்னா அஸ்திரம், அதை போட்டு பயன்படுத்தினீங்கன்னா எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறதோ அந்த வேலை செஞ்சுட்டு அத்தோடு அது முடிஞ்சிடும், திருப்பி அது ரிட்டர்ன் வராது. சஸ்திரம் சாவை போட்டிங்கன்னா, சஸ்திரம்னு போட்டுட்டிங்கன்னா அது போய் அந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு கடலில் குளிச்சுட்டு மறுபடியும் முருகன்ட்டே வந்துடும். சஸ்திரம்ன்றதுக்கும் அஸ்திரம்ங்கிறதுக்கும் ஒரு இது தெரிஞ்சுக்கிங்க. அப்போது அஸ்திரம்னா ஒரு வேலையை மட்டும் முடிச்சுட்டு அத்தோட கடலுக்கு போயிடும். சஸ்திரம் என்பது அந்த வேலையை முடிச்சுட்டு திருப்பி முருகன்கிட்டே வரும், கடலில் குளிச்சுட்டு வரும் அப்படிங்கிறது ஒன்று. அது இன்னொன்று ரகசியம் தெரிஞ்சுக்கணுன்னா, சாமி எழுதுகிற எழுத்துக்கள் எல்லாம் தலைப்பில் 5 எழுத்து 6 எழுத்து வரும், அதெல்லாம் வெற்றி தரும். இது ஒரு ரகசியம் கண்டுபிடிச்சி வச்சிங்க. இப்போ சஸ்திரம்னா புள்ளி வச்ச எடுத்து எடுக்காதீங்க. ச தி ர 3 இருக்குங்களா, ப த 2 5 எழுத்து, இதுதான் இப்படி தான் இருக்கும். மயூரபந்தம், சஸ்திரபந்தம், இதில் இந்த புள்ளி வச்ச எழுத்துக்களை விட்டுடுங்க. துவித நாகபந்தம் இப்படி எல்லாம் எடுத்து பாருங்கள், எது ஒன்றும் பாருங்கள். இன்னும் கூட தமருக பந்தம் அதெல்லாம் பாருங்கள். 5 எழுத்தில் இருக்கும். ஷண்முக கவசம் 5 எழுத்தில் இருக்கும், 6 எழுத்தில் இருக்கும். புள்ளி வச்ச எழுத்தை விட்டுடணும். இப்படி பார்த்தீங்கன்னா அந்த 5 எழுத்தில் எது இருக்கோ, 6 எழுத்து எது இருக்கோ அதெல்லாம் வலிமையாக இருக்கும். ஷண்முக கவசம், ஷ இன்ன விட்டுடுங்க. மு க க வ ச 6 எழுத்தில் வரும், அதனால் அது வேறிடும். இது ரொம்ப சுட்சமான ரகசியம். ஏன்னா ஞான சம்பந்தர் அப்படின்னா 5 எழுத்தில் இருக்கும், அவங்களெல்லாம் அதில் வரும். அதெல்லாம் சுட்சமாக கவனிச்சின்னா தெரிஞ்சுக்கலாம். 5 எழுத்தில் யாருக்கு பேர் வரும், அவங்களுக்கெல்லாம் 5 எழுத்தில் வரும். 5 எழுத்துன்னு வந்துன்னு இருக்கும். மணிவாசகர் அப்படி இது வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது அவங்க அந்த பேரில் வராங்க, அப்புறம் இன்னொரு பேர் மாற்றிக்கிறாங்க, கொண்டு வராங்க, ஜனங்க கொண்டு வராங்க. உங்கள்கிட்ட போய் இயற்பெயர் வேறு, அதனால் அவங்களுக்கு 5 எழுத்து யாருக்கு இருக்கோ அவங்கள நமசிவயம் சிவையை நம்மளை போய் நிற்பாங்க. 6 எழுத்தில் யார் எடுக்கிறாங்களோ அவங்க சரவண பவால் முருகன்ட்டு வந்துடுவாங்க. இது ரகசியங்கள். இதில் பந்தங்களை இப்படி எடுக்கும் பொழுது இது சஸ்திரபந்தம் அப்படின்னும் பொழுது 5 எழுத்து வருது, அது சிவனை குறித்தே வருகிறது அப்படின்னு அர்த்தம். ஒரு சூட்சம ரசம். இது 55 அக்ஷரங்களில் வருது. இது சாமி எழுதுவார். செய்யுள் 55 எழுத்து, சித்திரம் 30 எழுத்துன்னு எழுதுவார். அப்போது செய்யுளுக்கு தான் அவர் அர்த்தம் கொடுத்துருக்கார். வாழ தூயவனே, வேதாந்த வேத விலாசத்தின் அந்த முடிவான கடவுளே அப்படின்றது தான் அது அர்த்தம் கொடுப்பார். அது சாமியே சொல்லிடுறார். அன்றைக்கு யார் அவன் புரியுதோ அவனுக்கு புரிகிற போல சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தான் அவருடைய ரகசியம். அது கூட ஞான வாக்கியத்தில் இதெல்லாம் நீங்கள் ரெக்கார்டிங்கில் பயன்படுத்திடலாம். ஞான வாக்கியத்தில் நகரம் போல்வார் புகரில் குறவர்னு எழுதுவார். நகரம் போல்வார் புகரில் குறவர்னு எழுதுவார். அது என்னதுன்னா நமக்கு புரியாது. ஞான் ஒரு எழுத்து இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி ஒரு 12 எழுத்து வரும். ஙா ஞா ஞி ஞீ ஙு ஞூ ஞே ஞே ngை ஞு ஞூ ஞௌ இங். அந்த இங்கு மட்டும்தான் பயன்படும். மற்ற 12 எழுத்தும் பயன்படாத எழுத்துக்கள். தமிழில் சாமி எழுதுகிற தமிழில் உபயோகமில்லாத எழுத்துக்கள் நகரம் வரிசை 12 இருக்குது அப்படின்னு எழுதியிருப்பார். நீங்கள் எதாவது பார்த்தீங்கன்னா எந்த வார்த்தையிலையாவது ஞாவை கவனிச்சு பாருங்க. நீ ஏதாவது இந்த 12 எழுத்துக்க பாருங்க, ஒன்று கூட உபயோகப்படுத்த முடியாது எழுத்தாக இருக்கான். நகரம் போல்வார் புகரில் குறவர்.
இந்த குறவர் என்றது யாருன்னா ஞானிகள், அருளாளர்கள். அருளாளர்கிட்ட யார் இருக்காங்கன்னா உபயோகமில்லாதவன் தான் அருளாளர்கிட்ட இருக்கானா. செகண்ட் ரவுண்டு அருளாளர்கிட்ட யாரும் இல்லைங்க. ஒரே ஒரு ஆள் இருந்தார், திரு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு மட்டும்தான் விவேகானந்தர் கிடைச்சார். மற்ற யாருக்குமே செகண்ட் ரவுண்டில் அகத்தியருக்கு 18 பேர் கிடைக்கிறாங்க. நம்ம இங்கே பார்க்குறோம் கோரக்கசித்தர். அதனால உங்களுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது போல் அவங்களுக்கு புரிகிறா போல் ஒரு வார்த்தை வேணும்னு தான் தமிழ் அர்த்தங்களுக்கு அர்த்தம் கொடுத்துட்டு போயிட்டார். அவனுக்கு அவ்வளோதான் புரியுது. அதனால் வாழ தூயவனே வேதாந்த வேதத்தின் முடிவான அந்த அந்த முடிவான கடவுளே விலாசம் அப்படின்னு சொல்லி வாழ வேதாந்த பாவா பாவான்ற சமஸ்கிருத வார்த்தை கடவுளே அப்படின்னு அர்த்தம். சம்போகத்து அன்பா உயிரோட ஆன்ம ஜீவான்மாவோட பரமான்மாவாக கலந்து, பரமான்மாவோடு ஜீவான்மா கலந்து அது சம்போகம் ரெண்டும் சேர்ந்து அத்வைதமாகணும். அதுக்குரிய இறைவன் குகன். சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏமை மாலையை அணிந்திருப்பவனை, அது தமிழ் மாலைகளை சாமி கணக்குப்படி மாலை பூன் ஏமை திற மால் வளர். எப்பவுமே இவர் என்ன பண்ணுவார், மால்னா பெருமாள், வளர்னா பிரம்மா. எப்பவுமே இவர் பாட்டில் ஒரு ரகசியம் வைப்பார். சாமி பாட்டில் ரொம்ப ரகசியங்கள் இருக்கும். அதில் ஒரு ரகசியம் என்னன்னா, ஒருத்தன் ஒன்று ஒன்று சொல்கிறான், இதில் மோட்சம் கிடைக்கும், அதில் இது கிடைக்கும், அதில் இது கிடைக்கும்னு சொல்கிறான். திருவாரூரில் பிறக்க முக்தி இல்லைங்களா, அப்படி சிதம்பரம் தரிசிக்க முக்தி, காசியில் இறக்க முக்தி அப்படின் பொழுது திருவண்ணாமலை நினைக்க முக்தி. அதனால் எல்லாத்துலையும் முக்தி வேணுன்றதுக்காக ஒரு இடத்துல இதை போட்டு வைப்பார். பிரம்மா விஷ்ணு போட்டு வைப்பார். திருஞான சம்பந்தர் இதுதான் பண்ணியிருப்பார், பாமசாமி இதுதான் பண்ணியிருப்பார். அருணகிரி திருவண்ணாமலை அப்படி வரும். இதில் மால் வளர்த்தே அப்படின்னா, மால் வளர்னா மால் பிரம்மாவும் விஷ்ணு, வளர்னா பிரம்மா, மால்னா விஷ்ணு. அவங்க 2 பேரும் தேடுறாங்க. நீடிரு விண்ணோர் தேடும் மருந்தே, நீடிரு தேடும் விண்ணோர் தேடும் மருந்தே. நீண்ட காலமாக யுகமாக தேடுறாங்க. பூமியில் ஒருத்தர் தேடுறாங்க, மேலே ஒருத்தர் தேடுறாங்க. நீடிரு விண்ணோர் தேடும் மருந்தே அருந்தே, அருமையான கடவுளே. நீடிரு விண்ணோர் தேடும் மருந்தே மாண்பொருவாச்சீர் தேசுதரும் செந்தி, தேஜஸாக ஒளி வீசக்கூடிய நெருப்பு. அது பரிபூர்ணானந்த போகத்தில் அது விளக்கம் வரும். நெருப்புக்கு 3 தன்மை இருக்கும். ஒன்று உருவம் இருக்கும், ஒன்று சிவப்பாக இருக்கும், ஒன்று அதாவது சிவப்புங்கிறது நிறம், அதோட சூடு இருக்கும், அதோட ஒளி இருக்கும். தேசுதரும் செந்தி, அந்த அதில் முருகன் ஒன்று, தெய்வயானைன்னு ஒன்று, வள்ளி தாயின்னு ஒன்று, 3 வரணும். அதில் அறிவு சக்தி தெய்வ யானை அம்பாள். ஏன்னா அவங்க தேவலோகத்தில் வாழ்ந்தவங்க. பிரகாசம் தரக்கூடிய வெளிச்ச சக்தி, அது ஆற்றல் சக்தி, அதை தரக்கூடியவங்க வள்ளியம்மன். பூமியில் வாழ்ந்தாங்க. இங்கே தேவை நமக்கு ஆற்றல் தான் தேவை, ஞானம் அங்கே தான் தேவைப்படுது. சரிங்களா? இங்கே யார் சாமர்த்தியம், யார் சம்பாதிக்கிறா, யார் பெரிய ஆள், யார் இது தானே நடந்துன்னு இருக்குது யுத்தம். இதில் என்ன தேவை இருக்குது? வலிமை தேவைப்படுது. அதை வள்ளியம்மனுக்கு ஆற்றல் சக்தி, இவங்க அறிவு சக்தி தேவையான. அதான் அதில் முருகன் இந்த மாதிரி கருணை சக்தி. அதனால தான் அது தீபமாக வரும்பொழுதே தேசுதரும் செந்தி அப்படின் பொழுது தேஜஸாக ஒளி வீசக்கூடிய செந்தி முருகப்பெருமானை அப்படின்னு அர்த்தம். அது திருவண்ணாமலையை சொல்கிறது. அவங்க 2 பேருக்கும் தேடும் பொழுது கிடைக்காம இவர் திருவண்ணாமலை செந்தியாக நின்றுறார். சரிங்களா? அப்போது பால வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏமை திற மால் வளர் தே சாலவம் மாப்பாசம் போக. அதை மாப்பாசம் போக அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய ஆணவம் என்பது அறியாமை. இதில் சைவ சித்தாந்தத்தில் வரும்பொழுதே ஆணவம்னா அகங்காரம் நினச்சக்கூடாது. ஆணவம்னா அறியாமை. அவனுக்கு தெரியல, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதனால் அந்த உயிர் அவ்வளோதான் தெரியும். அந்த உயிருக்கு நம்ம தான் தெரிவிக்கணும். அது உங்களுக்கு வேல்மாறலில் சொல்லும்போது சொல்லித்தராத. அந்த வகையில் மா பாசம் போக, பெரிய பாசம் போகணும். மாபூதம் வா பாதந்தா வேலவா.
அப்படின்றார். மாபூதம்ன்றது ஆகாய பூதம். ஆகாய பூதம் என்கிறது வந்தால் தான் பாதந்தா வேலவா அப்படின்னும் பொழுது உன்னுடைய திருவடியை தருவாயாக வேலவனே அப்படி தான் அதுக்கு அர்த்தம். வேலில் வேலவான் வருது, அந்த சமயம் பாதந்தா வேலவான் வருது. அவர் என்றைக்கோ எழுதுகிறார் இந்த சஸ்திரபந்தத்தை. ஜிஹெச்சில் படுத்தும் 3 வேல் அவர் காலு கீழே நிற்கிது. ஜிஹெச்சில் படுத்தும் பொழுது அவர் காலு கீழே 3 வேல் நிற்கிது. இதுதான் சூட்சும ரகசியங்கள். இவர் என்றைக்கோ எழுதுகிறார். ஆனால் யாப்பு தமிழ் என்றைக்கோ வெற்றி தரும். யாப்பு தமிழில் எழுதிட்டிங்கன்னா அறம் வைத்து பாடுதல்னு பேர். சொன்னது செஞ்சாகணும். அந்த தமிழுக்கு அந்த மாதிரி வளம் இருக்குது. அதில் எழுதும்போது வாழவே தாந்தப்பா வாசம்போ கத்தன்பா மாலை பூனே மதுரை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு அது புரியாது. அது யாப்பு தமிழ் 3 எழுத்தாக வச்சு எழுதுவாங்க. அதுதான் கரெக்டான தமிழ். நம்மளது பழகும் தமிழ்னு போடுவேன். நான் புத்தகத்தில் போடும் பொழுதே அதை பழகும் தமிழ்னு போட்டுருவேன். ஏன்னா நான் சாமியை அதே தான் வாழ வேதாந்தன்றத வாழவேன்றத வாழ வே அப்படி பிரித்து பாருங்கள். வேதாந்த பாவா சம்போகத்த அன்பா மாலை புனியமே திற மால் வளர் தே சாலவம் மாப்பாசம் போக மதி தேசுவார் மாபூதம் வா பாதந்தா வேலவா அப்படின் பொழுது மாபூதம் வா மண்பூதம் சின்னது, நீர்பூதம் அதை விட பெருசு, அதை விட பெருசு நெருப்பு பூதம், அதை விட பெருசு காற்று பூதம், அதை விட பெருசு ஆகாய பூதம். மாபூதம் வா அதுதான் அருணகிரிநாதர் சொன்னது. அம்மா பொருள் ஒன்று மருந்திலனே. அன்றைக்கி நான் அதில் ரெக்கார்டிங்கில் இருக்குது. அது அம்மா பொருள் ஒன்று மருந்திலனே. அம்மா பொருள் இல்லை, அம்மா பொருள்னா அர்த்தம் மாறி போச்சு. சிம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல் அறை என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று மருந்திலனே அது ஒன்றுலாம் போயிடும். அதையே கொஞ்சம் நிறுத்தி எடுத்தீங்கன்னா அம்மா பொருள் மாறிடும். அதே தான் அருணகிரிநாதர் அதில் இங்கே சொல்லி முடிக்கிறார். பாமசாமி முடிக்கிறார். தூசா மணியும் துகிலும் புனைவால் நேசா முருகா நினது அன்பர்களால் ஆசா நிகழம் துகலா இனப்பின் பேசா அனுபூதி பிறந்தது. அதோடு முடிஞ்சு போச்சு. 43வது பாட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் மிச்சம் 8 பாட்டு இடைசேர்கள்ன்றுவார் பாமன் சுவாமி. நம்ம அவரை தான் எடுக்கணும். பேசா அனுபூதி பிறந்த பேசலை அவர், அதோடு நிறுத்திட்டார். அதுவும் கூட அவருக்கு சொல்லலை, கிளி சொல்லாது, சொன்னதை சொல்லும். அந்த முருகன் சொன்னார், அதை கிளி சொல்லிச்சு. அந்த உபதேசங்களை 43மே அருணகிரிநாதருக்கு வராது. அருணகிரிநாதர் மூலமாக மொத்தமே முருகன் தான் சொல்லி வருது. அதில் வரும் பொழுது முருகன் சொல்லி கிளி சொல்லுது. அதான் அதற்குடைய சூட்சும ரகசியம். கிளி பேச தெரியாதே, சொன்னதை சொல்லும் கிளி பிள்ளை தானே. அப்போ கிளி பிள்ளைக்கு எப்படி பேசிச்சு அதை 43 பாட்டு பாடிச்சுன்னா முருகன் சொன்னார், கிளி சொல்லு. இதுதான் ஒருத்தர் சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. இப்போது நம்ம 55 எழுத்துக்களில் செய்யுள் வந்திருக்கு. இப்போ நான் என்னுடைய சப்ஜெக்ட் எப்போ எடுத்தாலுமே டைரெக்டாக தமிழே அர்த்தம் கொடுக்கறதுக்கு நான் உடன்படலை. என்னுடைய எதுவுமே அப்படி தான் வரும். சாமி அதை திருப்பால் கோடிட்டு கொடுக்குறார். தமிழுக்கு தமிழ் நேரடி அர்த்தம் கொடுக்குறாங்கன்னா அது வியாபார தமிழ். அது ஒரு வகை, அது இல்லைன்னு இல்லை, அது ஒரு வகை. ஆனால் இதுக்கு வேறு ஒரு பொருள் உள்ளது, அதை கவனிங்கள்னு வரும். அப்போ வேறு பொருள் என்ன இருக்குது அப்போ தான் நம்ம கவனிக்க வேண்டியது. இது சொல்கிறது எல்லாமே பிஹெச்டி எம்பில் எல்லாம் படித்தவங்க, டாக்டரேட் படித்தவங்க எல்லாருமே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஒரு அர்த்தம் கொடுத்து நேர்ப்பாங்க. ஆனால் அது இல்லைன்னு இல்லை, அது இருக்குது. ஆரம்ப நிலை. இப்போ நம்ம குழந்தைய ஸ்கூலில் அனுப்புகிறோம்ல, சாக்லேட்டுக்காக தான் குழந்தைய ஸ்கூலுக்கு போச்சு. ஃபஸ்ட்டு போன குழந்தை எப்படி போச்சு? ஸ்கூலுக்கு சாக்லேட்டு தான் போச்சு. கிராஜுவேட் பிஇ படிக்கும்போது சாக்லேட்டு கொடுக்குறேன் போடான்னு சொன்னீங்க. அது பெரிய பழகிடுச்சு, அது தேவையில்லை. அப்போ அந்த 2வது நிலை பொருளை தான் நீங்கள் தேடணும். எல்லா ஆன்மீக நூல்களிலுமே 2வது நிலை தமிழைத்தான், அர்த்தத்தை தான் கவனிக்கணும். பொருளை உணரணும். உணர்தல் பேர். ஒன்று அறிதல், இன்னொன்று உணர்தல். அது கண்ணு மட்டும் பார்க்கும். என் கண்ணும் கருத்தும் நுழையாத நூல்களே இல்லை. அப்போ கருத்துன்றது மனம் உள்ள வாங்கி எடுக்கணும். அப்போ முழு கவனமும் இதில் இருந்தால் தான் வரும். 55 எழுத்து எழுதிட்டார். 55ங்கிற நம்பருக்கு இப்போ இன்னொரு ஏன் 55 எழுத்தில் எழுதினார்? இப்படி ஏன் 55 எழுத்து ஏன் சொல்லி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. மற்ற பாட்டுக்கெல்லாம் அப்படி எழுதலைங்களே. இது பந்தத்துலாம் இது மாதிரி எழுதிட்டு போகிறாங்களே ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 என்பது வெற்றி நம்பர்.
வெற்றி நம்பர். ரோமானியர்கள் இங்கெல்லாம் இந்தியாவில் புலிக்கொடி ஒரு கொடி இருக்குல்ல, அதை ஒரு சின்ன வைப்பான். புலிக்கொடி, வில் கொடி, வேல் கொடி இப்படி வைப்பாங்க. வில் கொடி, வேல் கொடி, புலிக்கொடி இப்படி தான் வச்சுருப்பாங்க. மீன் கொடி இப்படி தான் இருக்கும். இதே போல தான் பாமன் சாமி நூற்றில் எழுதியிருப்பார். ருத்ரானா வரவருக்கு நந்தி கொடி, வாகனம் நந்தி, வாகனமும் நந்தி, கொடியும் நந்தி. விஷ்ணுவா வரவருக்கு வாகனமும் கருடன், கொடியும் கருடன். பிரம்மாவா வரவருக்கு வாகனமும் அன்னம், கொடியும் அன்னம். கொடியும் வாகனமும் முத்தேவருக்கும் ஒன்றே. புரியுதுங்களா? முத்தேவருக்கும் ஒன்றே. கொடியும் அன்னமும் திருவலங்கத்திரட்டில் சொல்லுவார். கொடியும் வாகனமும் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ருத்ரனுக்கும் ஒன்றே அப்படின்வார். இதுக்கு மேலே 4வது சதுர்த்தம்னு ஒரு பொருள், அதுதான் முருகன், அதுதான் சிவம். அது சிவம், இது சிவன். முத்தேவர் இருத்தால் தோழ ஒரு சேர நின்றான்னு நீ படிச்சிருப்பீங்க. இன்னொன்று அருணகிரிநாதரில் வரும்பொழுது அகரமுமாகி அதிமனுமாகி அதிகமுமாகி அகமாகி அயன் என ஆகி அரியன ஆகி அரண் என ஆகி அவர் மேலாய், அங்கே தான் சிவம்னு வராரு. அதுதான் முருகன் வராரு. அதுதான் நடேசன். ஆகாய பிரபஞ்சத்தை ஆடுறவர் நடேசன், உள்குகையில் ஆடுறவர் குகேசன். இதான் இப்படி தான் நீங்கள் என்னங்க உள்ள குகையில் ஆடுகிறவர் குகேசன். லேப்டாப்னு ஒரு சவுண்டு வருது இல்லை, இந்த இயக்கத்தை இயக்கிறவர் குகேசன். அதான் இதுதான் தகராள ரகசியம். இதைத்தான் அருணகிரிநாதரில் வரும்பொழுது அந்த வேல் வகுப்பில் வந்து வேல் மாறலாம் மாத்துறார் சச்சிதானந்த சுவாமிகள். அதில் வரக்கூடிய 16வது ஆன்சர் அதுதான். 15 கேள்வி, 16 பாட்டு தான் வேல் வகுப்பு. 15 கேள்வி, 15 கேள்விக்கு ஒரே பதில் தான். நீங்கள் யார்? ஏதோ ஒரு டாக்டர், ஏதோ இன்ஜினியர், அது உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு அடுத்து என்ன? மகளுக்கு என்ன வேணும்? நீங்கள் அப்பா. கணவர் அப்பா, உங்கள் மகள் என்ன பண்ணணும்? அப்பா தானே கூப்பிடும். உங்கள் மகன் இருந்தால் என்ன பண்ணுவோம்? அம்மா அப்பா தானே கூப்பிடுவோம். கணவனுக்கு என்ன, மனைவிக்கு என்ன வேணும்? கணவன். கணவனுக்கு என்ன வேணும்? மனைவி. வாத்தியாருக்கு மாணவன். ஸ்கூலில் போனால் நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதுக்கு ஒரு பொறுப்பு ஆசிரியர். இப்படி 15 கேள்விகள் இருக்குது, 15 உறவுகள் இருக்குது. 15 கேள்விகளுக்கும் ஒரே பதில் 16வது கேள்வியை முடிக்கிறார் வேல் வகுப்பில். அதுதான் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன், எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே அப்படி முடிப்பார். தகராலய ரகசிய தூக்கின்னு வந்து இங்கே வைப்பார் அருணகிரிநாதர். அது நீங்கள் 15க்கு போட்டிங்கனாலும், அதனால 15க்கு சச்சிதானந்த சுவாமிகள் ஒன்று கொடுத்து பரட்டி படிக்க வைக்கிறார். ஒரு இதுக்கும் அதான் வரும் பதில். பார்த்தீங்கன்னாக்கா 15 கேள்வி, பதில் ஒன்றே. இப்போ நான் சப்ஜெக்ட் மாறாமல் இதுக்கே வரணும். இப்போ 55ங்கிற எழுத்து வெற்றி நம்பர்னு நான் சொல்லிட்டேன். இவங்கெல்லாம் இத்தனை மாதிரி வாகனங்களை இத்தனை அகரம் ஆகின்னு சொல்லி வரும்பொழுது இத்தனை நந்தி இவெல்லாம் வச்சுருக்கும்பொழுது முருகனுக்கு மட்டும் மயில் வாகனம், கோழி கொடி, சேவல் கொடி. கொடி வேறு, வாகனம் வேறு முருகனுக்கு. ஏன் முருகன் உயர்ந்த கடவுள்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, முருகனுக்கு வாகனம் வேறு, கொடி வேறு. மற்றவங்களெல்லாம் வாகனமும் கொடியும் ஒன்றே. திருவலங்கத்திரட்டில் ஆசிரியரில் கொடுப்பார். ஆசிரியரில் தான் நிறைய விஷயம், ஒரு வயசுலையும் ஒன்றுலாம் கொடுப்பார். அது ஆசிரியரில் இப்படி கொடுப்பார். நமக்கு அறிந்து கொள்வதற்காக அந்த இலக்கணத்தில் கொடுக்குறார். இப்போது 55ங்கிற என் நம்பர் வந்து ஒரு கொடியில் ரோமானியர்கள் கொடியில் சின்னமாக பொறிச்சு வராங்க. அதனால் அவங்க உலகையே அடித்து தூள் பண்ணி வராங்க, ஜெயிச்சுன்னு வராங்க. வெற்றி நம்பர் 55 என்கிற இலக்கமானது வெற்றியை தரும். யாருக்காவது ஒருத்தருக்கு 55ஆம் நம்பரில் நியூமரில் அதில் பேர் வச்சாச்சுன்னா ஜெயிச்சின்னு இருப்பான். அவனுக்கு 1ஆம் நம்பர் ஒத்துக்கணும். யார் 1ஆம் நம்பர் ஒத்துக்கிறவனுக்கு 55ஆம் நம்பரில் பேர் வச்சாச்சுன்னா அவனுக்கு எதிர்ப்பே கிடையாது. எல்லா பக்கம் 2 பக்கம் வெட்டின்னு போயினே இருப்பான். அது இப்படி வெட்டிகிட்டே போகும். அந்த மாதிரி நம்பர் அது 55. இதில் தமிழில் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்குது, ரா. ராவில் நீங்கள் வேணால் சினிமா துறையிலையும் பாருங்கள், அரசியல் துறையிலையும் பாருங்கள், ஞானத்துறையிலையும் பாருங்கள். ரமணர், ராகவேந்திரர், ராமகிருஷ்ண பரமஹம்சர், ராமலிங்க வள்ளலார், அந்த ராங்கிறது வெட்டினே போகும். ரஜினிகாந்த், ராம்ஜி ராமச்சந்திரன், ராமச்சந்திரன் அப்படி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யார் ராவில் யார் பேர் வருதோ 2 பக்கம் வெட்டின்னு போயினே இருக்கும். இது வந்து ரா அப்படிங்கிற எழுத்து ரம்பம்.
அதை அறுத்துக்கினே போவோம். எதிரி அவனை இருக்க முடியாது. அந்த இடத்துல பேர் ஒருத்தன் இருந்ததுன்னா அது அவனுக்கு செட் ஆகணும். அது செட் பண்ணி அந்த நட்சத்திரத்தில் பிறந்து அந்த மாதிரி வரணும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு ரகசியமும் அதில் இருக்குது. அதே போல் 55ஆம் நம்பர் என்னானது எதற்கு எவனுமே இல்லாமல் விட்டினே போகும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை 55ஆம் நம்பரில் இருக்கிறதுனால இந்த 55 எழுத்துக்களில் நம்ம உச்சரித்தோம்னா அவங்களுக்கு வெற்றி. யாரெல்லாம் இந்த 55 எழுத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களெலாம் வெற்றி. அப்போது நம்ம இன்றைக்கி எதில் போராடுறோம்? தொழில் வேலைக்கு போராடுறோம். இன்றைக்கி எத்தனை லே ஆஃப், எத்தனை பிரேக், எத்தனை பிரச்சனை இருக்குது. வேலையை தான் வேணும்னு கேட்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 55ஆம் நம்பர் எடுத்து உச்சரித்தாங்கன்னா வெற்றி, வேலை கிடைக்கும் போது. வேலை செய்கிற இடத்துல என்ன பிரச்சனை வருது? சுற்றி நின்று சூழ்ச்சி காலங்க தான் நடக்கும். நல்லா வேலை செஞ்சால் காலை வாரிடுவானுங்க. அதுதான் நான் என்கிட்ட சொல்கிறவங்கள தான் அதை சொல்லுவேன். நீங்கள் வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, சம்பளம் வேணும்னு நினைக்கிறீங்களா? என்கிட்ட கேட்கும்போது சொன்ன, அப்போது சம்பளம் வேணும்னு தானே நீங்கள் வேலையை கேட்குறீங்க. அப்போ இதில் ஸ்ரீம் சரவண பவாய் எழுதி சம்பளம் வாங்கிடலாமே. இதுக்கு ஏன் நீங்கள் வேலையை வேறு கேட்டுன்னு இருக்கீங்க? ஸ்ரீம் சரவண பவாய் நமக்கு, ஸ்ரீம் சரவண பவாய் நமக்கு, ஸ்ரீம் சரவண பவாய் எழுதினு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடுமே, சம்பளம் வந்துடுமே, பணம் வந்துடுமே. பணம் எப்படி வந்தாலும் வியாபாரத்துலேயும் வரும், எதுலேயும் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு பணம் தான் தேவைன்றது தான் நீங்கள் வேலையை கேட்குறீங்க. அதில் இதில் எடுத்துங்கன்னுவேன். அதே போல் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உடம்பு ஆரோக்கியமாக தானே குழந்தை பிறக்க போகுது. சவும் சரவண தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது. அப்போ குழந்தை பிறக்க போகுது. அப்போ இது உடம்பு ஆரோக்கியமாக இல்லாத தொட்டு தானே அது மாறுறீங்கன்னா சப்ஜெக்ட் மாறக்கூடாதுங்கிறதுனால நான் இங்கேயே கொண்டு போயிட்டுருக்கேன். சஸ்திரபந்தத்தில் 55 அக்ஷரங்களை யார் உச்சரிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெறுகிறார்கள். அப்போ இந்த பாடலை திருச்சியில் எல்லாருமே ரொம்ப எளிமையாக படிக்கிறதுக்கு இப்போ நான் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் படித்து வெற்றி பெறலாம், வேலை கிடைக்கலாம். அடுத்ததாக 14 கட்டம் வருது. நீங்கள் வேலில் பாருங்கள். இப்போ நீங்கள் அதை விட்டுட்டீங்க, வேலை பாருங்கள். வேலை வால வேதாந்த 14 கட்டம் வரும். புக் எடுத்து பாருங்கள். இது இப்படி புக் வந்து பாருங்கள். ஆமாம், அது வகுப்பு. இந்த வகுப்பில் நீங்கள் எல்லாருமே கற்றுக்கிடணும், தெரிஞ்சுக்கணும். இங்கே உட்காந்து பாருங்கள். அப்போது வேலில் பாருங்கள். வேலில் கீழந்தேனிங்கன்னா 14 கட்டம் வரும். அந்த 14 கட்டங்கள் என்ன சொல்கிறது? தகராலை ரகசியத்தை அது கொடுக்குறாரு. 14 உலகங்கள், 14 உலகங்களுக்கும் வேல் தான் சாட்சி, ஆட்சியாக இருக்குது அப்படின்றது. அதலம் நம் மனித உடம்பு போடுவார். அதலம், விதலம், சுதலம், நிதலம், தலாதலம், ரசாதலம், மகாதலம், பூலோகம், போர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், மகாலோகம், தபோலோகம் அப்படின்னு கொடுப்பார். 14 உலகத்துக்கு கொடுப்பார். இந்த 14 உலகத்துக்கும் தலைமை ஏற்று எல்லா உலகத்திலும் ஆட்சி செய்கிறது வேலே. நம்ம குகன் இருக்கார், அப்போ வேல் இருந்தாகணும். அதனால தான் அது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அங்கே முடிச்சு வச்சிடறாரு. அந்த வேலை அங்கே அவர் என்ன எழுதினார குரு, அவருக்கு குரு, அதை நமக்கு நம்ம ஞான குரு கொடுக்குறாரு சஸ்திரபந்தத்தில். இப்போ அடுத்ததாக நீங்கள் 14 கட்டத்திலும் அவர் இருக்கார். ரைட்டு. 14வது கட்டத்தில் மேலே ஒரு எழுத்து இருக்குது. இப்போ நீங்கள் சித்திரத்தை படிக்கணும். சித்திரத்தை படிக்கும் பொழுது கீழேந்து போங்க. இப்போ நாண்ட பார்க்குறோம், ஒரு அம்புக்குறி போட்டு பாருங்கள். அந்த அம்புக்குறி படி கீழேந்து 2 வரி போங்க. 2 வரி வால வேதாந்த பாவா, கீழேந்து மேலே அப்படியே போங்க. சித்திரத்தில் படிங்க. அந்த அம்புக்குறி படி மேலே ஏற்றுங்க, மேலே ஏறுங்க. கீழே இருந்து வா போட்டுட்டு பாருங்கள். கீழே அதுலேருந்து ஆரம்பிங்க. இந்த பாட்டு அப்படியே 2 செய்யல பாருங்கள். 2 வரி அதில் வரும். வால வேதாந்த பாவா அப்படி வந்ததுங்களா? அது புரியுதுங்களா? கீழேருந்து மேலே பேசுறீங்க, அம்புக்குறி போட்டுருக்கு பாருங்கள். வால வேத அப்படியே உட்காந்து பாருங்க. இங்கே உட்காந்து பாருங்கள். பேக் எடுத்து வச்சு பக்கத்தில் வச்சு பாருங்கள். வால வேதாந்த பாவா. அதுக்கப்புறம் பாருங்கள், குறுக்கில் நெடுக்கில் ஒரு சம்போகத்தன்பா. குறுக்கு நெடுக்குமா வாங்க. அம்புக்குறி அப்படி தான் போட்டுருக்கு பாருங்கள். குறுக்கு நெடுக்குமா வரும் பாருங்கள். சம்போகத்து அன்பா வந்ததுங்களா? மாலை பூன் ஏம ஏம வந்ததுங்களா? இந்த பாட்டே நாங்கள் வரும். மாலை பூன் ஏம திற மால் வளர். குறுக்கு நெடுக்குமா வருதா பார்த்தீங்களா? தே இது வரைக்கும் பார்த்தீங்கல்ல. இப்போ 2வது படத்தில் மேலேருந்து கீழே வரும், அப்படி சுற்றி வரும் பாருங்கள்.
அந்த வேல் முகத்தை சுற்றுங்க. சாலவ மாப்பாசம் போக சுற்றி வாங்க. சாலவ மாப்பாசம் போக மதி தேசார் அப்படி கீழே இறங்குங்க. மாபூதம் வா பாதந்தா வேலவா. இப்போ புரியுதுங்களா? கீழேருந்து மேலே போகிறீங்க, மேலேருந்து அப்படி குறுநெடுக்குமா வரீங்க, மறுபடியும் ஒரு சுற்றுறீங்க, அப்புறம் கீழே இறங்குறீங்க. நம்ம வரோம் கோயிலை ஒரு சுற்றுறோம், அப்படியே உட்காந்துடுறோம். இதே தான் இது நம்ம உடம்புலையே. இப்போது இது என்ன பண்ணுறாரு, இது புரிஞ்சு போச்சுன்னா அடுத்த ஸ்டெப் சொல்லித்தரேன். இப்போ இதை என்ன பண்ணுறாரு, நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா தியானத்துக்கு கொண்டு போகணும், மூலாதாரத்தை கொண்டு போகணும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசரா, துவாதசந்தான் இருக்குது. வால வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை புண்ணியம திற மால் வளர்த்தே சாலவ மாப்பாசம் போக மதிதேசார் மாபூதம் வா பாதந்தா வேலவா. இதை குழந்தைகளுக்கு செஞ்சிங்கன்னா திருஷ்டி போயிடும். குழந்தைங்க உடம்புல வேலை பதிவு வச்சுட்டிங்க. நான் உங்களுக்கு செஞ்சால் ஏதோ மந்திரம் பண்ணுறேன்னு சொல்லி நான் எனக்கு செஞ்சுக்கிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சிங்கன்னா ஒரு வேல்கட்டை போட்டு அனுப்பிச்சிங்கன்னா, வேல்கட்டு இதை போட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் குழந்தை எல்லாத்தையும் ஜெயிச்சுன்னு வருவான். சரிங்களா? திருஷ்டிகள் நம்ம இன்றைக்கி என்னன்னா, நம்ம ரொம்ப ஆசையாக அன்பாக கேட்பாங்க, பாசமாக கேட்குறப்ப ரொம்ப பரிவாக அன்பாக கேட்குறப்பல கேட்பாங்க. நம்ம கஷ்டமாக சொன்னோம்னா அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டு போவாங்க. நம்ம நல்லா வளர்ச்சியை சொல்லிட்டோம்னா அவங்க மனசுக்குள்ள பொறாமப்பட்டு போவாங்க. ரெண்டுமே அவங்ககிட்ட மனசு தான் உடம்பு தான். ஆனால் கேட்குறவங்களுடைய தோரணை எப்படின்றது அதுக்கப்புறம் நம்ம பாதிக்கும்போது மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் நம்ம புலமைன்னு இருப்போம். அதுக்கு இதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க எது கேட்டாலும் துரத்தி விட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்போ குழந்தைக்கு வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை புண்ணியம திறமால் வளர்தே சாலவ மாப்பாசம் போக மதிதேசார் மாபூதவா பாதந்தா வேலவா. இப்படி குழந்தைக்கு போடலாம். இதையே நீங்கள் வீட்டில் போடும் பொழுது இதே என்ன வேடிக்கைன்னு சொன்னால் இன்னும் நான் சொல்லித்தரேன். இன்னும் இதிலே அடுத்தது நீங்கள் அந்த முகம் இருக்கு இல்லையா, அதில் பாருங்கள் 5 கட்டம் வரும். சாமியில் சித்தாந்தங்கள் எடுக்கணும். 5 கட்டம் வரும். குறுக்கில் பாருங்கள் 5 கட்டம் வரும். நெடுக்கில் பாருங்கள் 6 கட்டம் வரும். 3 6 கட்டம் வரும். 3 5 கட்டம் வரும். அது ரெண்டாவது கவனிங்க. 3 5 கட்டம் வரும். 3 6 கட்டம் வரும். கட்டங்களை கவனிங்க. புரியுதுங்களா? இப்போ இது தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? 5 கட்டம் 3 வருது, 6 கட்டம் 3 வருது. அது என்னதுன்னா சி வ ய ந ம 5 எழுத்துக்கு 5 கட்டம். இப்போ புரியுதுங்களா? சி வ ய ந ம 5 எழுத்துக்கு 5 கட்டம். 5 போடுற குறுக்கில் மேலே 6 வருதுல ச ர வ ந ப வ சரவண பவ 6 கட்டம் வருது. அதெல்லாம் அது எகரமே போல் சூழ் ஏந்தும் நரும் புயன் வேல் முன்காக்க அகரமே சண்முக கவசத்துக்கு வரும். சார் 5 கட்டத்தை ஏன் 5 கட்டம் அமைச்சார், ஏன் 6 கட்டம் அமைச்சார்? சித்தாந்த விளக்கம். நீங்கள் வெறும் எழுத்துக்கே விளக்கம் பார்த்துருந்தீங்கன்னா எல்கேஜி மிட்டாய்க்கு ஸ்கூலுக்கு போனவங்க தான். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டோம். அதுக்கு தகுந்த போல் நம்ம மாற்றிக்கணும், இதை கவனிக்கணும். சாமி ஏன் இதை எழுத இப்படி பண்ணிக்கார் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அதான் வேறு விளக்கம் உண்டுன்னு சொல்லிடுறாரு அப்படின்னு அதை கவனித்து பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ முகத்தில் ஐமுக சிவமும் அறுமுக சிவமும் ஒன்றே என்பதற்காக அவதரித்தவர் தான் பாம்பன் சுவாமிகள். ஐமுக சிவம் வேற அறுமுக சிவம் வேறன்னு சொல்கிறவங்க தெரியாதவங்க, ஐமுக சிவத்துக்கு பிள்ளைன்னு சொல்கிறவங்க தெரியாதவங்க. தகராலை ரகசிய கடைசியில் அதான் கொடுப்பார். அறியாதவர்கள் ஐமுக சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிவனுக்கும் 6 முகம் உள்ளது அப்படின்னு சொல்லி தகராலை ரகசிய சொல்லுவார். அறிந்தவர்கள் ஆறுமுக சிவத்தை சிவனாக ஏற்றுக்கொள்வார்கள், அறியாதவர்கள் பேத சைவர்கள்வார். 5 முகம் இருக்குது. ஈசானம் கிழக்கு முகம், ஈசானம் வாமதேவம் சத்யோசாதம் அகோரம் அப்படின்னு சொல்லி வரும். ஈசானம் தத்புருஷம்
ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம், சத்யோசாதம்னு 5 முகம் இருக்குது சிவபெருமானுக்கு. கிழக்கு திசை, தெற்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, 4 திசை 4 முகம் பார்க்குது. மேல் நோக்கிய திசை ஒன்று இருக்குது, அதான் ஈசானம். அப்போது 5 முகத்தை 5 திசை முருகன் சிவபெருமான் பார்த்துன்னு இருக்கார். 5 முகத்தில் 6வது முகம் அம்பாள் சிவனும் ஒன்றாயிடுறாங்க, அர்த்தநாரி ஆகுறாங்க. அர்த்தநாரி ஆகும்போது சிவனுக்கு இடப்பாகத்தை கொடுத்துட்டாரு. அம்பாளுடைய முகம் 6வது முகமாக சிவனில் நிற்கிது. அந்த முகம் குனிந்த முகம், பெண் இல்லையா, தலை குனிந்திருக்கும். விஷயமே அந்த முகத்தில் தான் வாயில் வச்சிருக்கார், அந்த அம்பாள் முகத்தை. அதனால அம்பாள் முகத்தை தான் தொட முடியும். இது நெருப்பு, இங்கே தான் பிடிக்கிறாங்க அம்பாள். இந்த குனிந்த முகத்தை தான் பிடிச்சி விஷத்தை நிறுத்துகிறாங்க. இது சாமியில் வரும். பாம்பன் சாமியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும். 6 முக காசி தகராளி ரகத்தை கடைசியில் கொடுக்குறாரு. இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சாமியில் உணர்தல், சிலது உணர்தல், சிலது சாமி சொன்னது. இது விஷத்தை நிறுத்தினார், விஷத்தை பிடிச்சார் அப்படிங்கிறது உணர்தல். ஆனால் சாமி அம்பாள் முகம் கீழே குனிஞ்சு இருக்குங்கிறது சாமி சொன்னது தகராளி ரகசியத்தில். அந்த 6 முகம் சிவனுக்கு இருக்குது. அதே 6 முகம் இந்த பிள்ளை வந்திருக்கு. அதாவது அப்பனுக்கு 6 முகம் இல்லாமல் பிள்ளை 6 முகம் வராது. அதுபோல் நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. அதாவது பிள்ளை அப்பன்னே வரக்கூடாது. பிரம்மா அப்போது விஷ்ணுவோட அவதாரம்னு சொல்கிறீங்க ராமர் அவதாரம் கிடையாது, கிருஷ்ணர் அவதாரம் கிடையாது, நரசிம்மர் அவதாரம். தூணை எட்டி வச்சா வரணும், அது நரசிம்மர். இவர் 10 மாதம் கர்ப்பத்திலேருந்து வரவங்க குரு. ராமரும் அயோத்தி தசரத சக்கரவர்த்தி ராமச்சந்திர மூர்த்தின்னு சொன்னால் குரு. வாழறதுல கஷ்டப்பட்டு தம் கட்டி போராடி வாழறாங்க. அந்த ஆன்மா பெருமாளுடைய விஷ்ணுவோட ஆன்மா. ஆனால் அது 10 மாதம் கௌசல்யா தாய் வயிற்றுலேருந்து வருது. அதே போல் இந்த மாதம் தேவை தாய் வயிற்றுலேருந்து வராரு கிருஷ்ண பரமாத்மா. 8 குழந்தைங்க செத்ததுக்கப்புறம் 7 குழந்தை இறந்ததுக்கப்புறம் 8வதாக வராரு. மாயங்கள் அறிகிறார், கடவுள் தன்மை புரியுது, அதெல்லாம் வேறு. ஆனால் 10 மாதம் தாம்பத்தியத்திலேருந்து வராங்க. முருகப்பெருமன் அப்படி இல்லை, ஸ்ட்ரைட்டாக வராரு. அதனால் ஆணுக்கு பிறந்த ஆண்மகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அவதாரம் சிவன் அந்த அவதாரம் எடுத்து பண்ணுறார். அதான் அதில் ரகசியம். அந்த வகையில் அது குமரகுருபரெல்லாம் சொல்லிடுறாரு. உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன், ஆகாய போதத்தில் வராரு, நெருப்பு போதமாக வராரு, ஆகாயம் நெருப்பாச்சு, காற்றில் வராரு 3வது ஆச்சு, தண்ணியில் சரவண பொய்யில் வராரு 4வது ஆச்சு, அடுத்து மண் ஆகிடுறார். தாமரையில் மண் குழந்தை வர. அதான் 5 அப்படி வராரு, 5 பூதங்கள் சேர்ந்து வரான்னு குமரகுருவர் கொடுக்குறாரு. ஏற்கனவே அதை சொல்லியாச்சு உங்களுக்கு. அதனால் இப்போ 55 எழுத்துக்களில் இந்த பாட்டுக்களை சொல்லிட்டேன், 14 கட்டங்கள் இதில் சொல்லிட்டேன். சிவமும் முருகனும் ஒன்றே என்பதற்காக அவதரித்தவர் முருகப்பெருமான். அதனால் முதல் பாட்டில் கங்கைங்கிறதுல தான் ஆரம்பிப்பார். முதல் பாட்டில் முதல் வரி பாம்பன் சாமியில் பார்த்தீங்கன்னாக்கா கடவுள் வணக்கத்தை கங்கைன்னு ஆரம்பிப்பார். கடைசி பாட்டு மணி மஞ்சூரில் கடைசி வரி எடுத்திங்கன்னா வேலேன்னு முடிப்பார். கங்கை சிவனுடைய அடையாளம், வேல் முருகனுடைய அடையாளம். அதை பற்றி சொல்லுவதற்காக 6606 பாட்டில் சொல்லுவதற்காக அவதரித்தவர் பாம்பன் சுவாமிகள் என்கிறது தான் அந்த நூல்களுடைய மொத்த ரகசியமும். சிவனுடைய அவதாரம் நரசிம்மர் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரணும், எந்த ஒரு தாம்பத்தியம் இல்லாமல். அந்த மாதிரி வந்ததுன்னா அது கரெக்டானது அப்படிங்கிறது சுவாமியில் வரும். அடுத்ததாக இந்த 55 இருக்குது இல்லைங்களா, அதை என்ன பண்ணால் 2 குறுக்கு போட்டிங்கன்னா ஸ்வஸ்திக் ஆகிடும். இப்படி போடுங்க, அதில் இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் ஆகிடும். அப்போ ஸ்வஸ்திக் முத்திரையாமல் அதை பயன்படுத்தலாம் வீட்டு வாசத்தில் வரவங்களுக்கு. இன்னொன்று என்ன பண்ணலாம், பிரமிட் கூர்வேல் காக்கன்வார். அந்த கூர்வேலாக இருக்க தொட்டு இது பிரமிடாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பிரமிட் வைக்கிறதா வீட்டில் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சஸ்திரபந்த வீட்டை வச்சு கும்பிட்டாலே ஸ்வஸ்திக்காவும் வாஸ்துக்கு பயன்படும், இதுக்கும் பயன்படும். அதன் பிறகு எல்லாத்தையோட வேடிக்கை, சைனாக்காரங்க அந்த புக்கில் பண்ணியிருக்காங்க, இல்லை ஜப்பான்காரங்க பண்ணியிருக்காங்க ரெய்கி புக்கு முத்திரை. அதில் இதை பயன்படுத்துகிறாங்க. இந்த வேலை என்கிட்ட அந்த புக்கை எடுத்து காமிச்சாங்க. 3 வேல் இருக்கும். இந்த வேல் இருக்குல்ல, இப்போ நீங்கள் இதே நீங்கள் அந்த மாதிரி போடலாம். அப்படி வாழ வேதாந்த பாவா சம்போகத்தன்பா மாலை புண்ணியம திறமால் வளதே சாலவ மாப்பாசம் போக மத்தியசர் மாபூதவா பாந்த வேலவா. ஜப்பானில் இருக்க என் பையன் அவனை போய் காப்பாற்று. 3 தடவை இப்படி அனுப்பிச்சிங்கன்னா அங்கே போய் வேலை செஞ்சணும். இது ரெய்கி முத்திரையாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் இப்போ ரெய்கி முத்திரையாக இருக்குது. எங்காவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா ரெய்கியில் இருக்கவங்க இந்த மாதிரி இப்படி அனுப்புவாங்க. அனுப்பிச்சா அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். வேலை வரைஞ்சி அனுப்புவாங்க. அந்த வேலை மட்டும் வரைஞ்சி அனுப்புவாங்க.
அக்ஷரங்கள் நமக்கு பாம்பன் சாமி கொடுத்துருக்காரு. அப்போ ரெய்க்கியாவும் இதை பயன்படுத்தலாம், பிரமிடாவும் பயன்படுத்தலாம், அப்புறம் ஸ்வஸ்திகாவும் பயன்படுத்திக்கலாம், அப்புறம் 55 என்கிற வெற்றி தரக்கூடிய எண்ணாக இருக்குது, இதுவும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லாத்தையோட வேடிக்கை 14வது கட்டத்தில் ஒரு எழுத்து இருக்குது. அதை பாருங்கள், 14வது கட்டத்தில் ஒரு எழுத்து இருக்குது மேலே உச்சியில். அது என்ன எழுத்து? சா. சா அப்படிங்கிறது 14வது உலகத்தில் முருகப்பெருமான் இருக்கார், சிவபெருமான் இருக்கார். அந்த 14வது உலகத்தில் நம்ம இந்த மாதிரிலாம் மனித பிறவி எடுத்து இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு ஞான கருத்துக்களை கேட்டு இதன்படி வாழ்ந்தால், இதைப்படி நம்ம பயிற்சி எடுத்து வாழ்ந்தால் இந்த 4 பதவிகளை அடையலாம். அதுதான் மோட்சம். சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சம். 4க்கு முதல் எடுத்து பாருங்கள். சாலோகம் சா, சாமீபம் சா, சாரூபம் சா, சாயுச்சம் சா. சாலோகம்னா என்னது நமக்கு புரியணும்ல. தேவலோகம், சாமியினுடைய உலோகம் சாலோகம். அந்த உலகம் வரைக்கும் போகலாம், தேவர்களை ஒருத்தரை மேலே போய் நிற்கலாம். சாமீபம் இறைவன் கிட்ட போய் நிற்கலாம். சாரூபம் இறைவன் உருவத்தை பெறலாம். சாயுச்சம் இறைவனாகவே ஆயிடலாம். இதுதான் மாணிக்கவாசகரும் பாம்பன் சாமியிலும் குக சாயுச்ச நிலை. நீங்கள் போனீங்கன்னாக்கா திருப்பெருந்துறையில் ஆவுடையார் கோயிலுக்கு போனீங்கன்னாக்கா கந்த சஷ்டிக்கு முருகன் வர மாட்டார், மாணிக்கவாசகர் வருவார். விநாயகர் சதுர்த்திக்கு போனீங்கன்னா மாணிக்கவாசகர் வீதி உலா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தெய்வம் அவர் மாணிக்கவாசகர் குரு வச்சுக்குவோம். அதனால் இந்த சாங்கிற எழுத்தை 14 இடத்துல போட்டு வச்சுருக்காரு. 14 உலகத்திலும் மேலே கடந்து நம்ம இப்போ நம்ம 7வது உலகத்தில் இருக்கோம். இப்போது நம்ம கீழேருந்து 7வது உலகத்து வந்துட்டோம், பூலோகம் வந்துட்டோம். இதுலேருந்து 7 உலகம் போகணும். இதுக்கு தான் நம்ம பயிற்சி எடுக்கணும். இப்போ 8வது உலகம் 9வது உலகம் போகணும் இல்லைங்களா? அதுக்கு தான் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கு சாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு, உங்களை தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் வந்து உட்காந்து சம்மந்தமில்லாமல் சம்மந்தம்லாம் கேட்டு உட்காந்துருக்கீங்க. ஒருத்தர் யாரும் கூப்பிட்டா கூட ஞான விஷயங்கள் அவ்வளோ ஈஸியாக போய் வராது, சேராது. அதுக்கு உங்களுடைய உணவு கொள்கை நல்லா இருக்குது. இன்னொன்று, உங்கள் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்கிறாங்க. பாம்பன் சாமியுடைய அப்பா அம்மா செங்கமலம் அம்மையாரும் சாத்தப்ப பிள்ளையம் புண்ணியம் பண்ணால் தான் பாம்பன் சாமி அவதரிக்க முடியும். அதனால் நம்ம அப்பா அம்மாக்கள் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் நம்ம இன்றைக்கு இந்த மாதிரி நேரில் இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்தில் உட்காந்து கேட்க முடியும். இது சாதாரண இடம் இல்லை, அக்ஷய பாத்திரம் வச்சுருக்க இடம். திரௌபதி அம்மனுடைய பொருள் என்னது? அக்ஷய பாத்திரம். இங்கே அல்ல வரக்கூடிய ஒரு ஞான இடத்துல உட்காந்து திரௌபதி அம்மன்கிட்ட கேட்குறோம்னா ஞான அருளை அக்ஷய பாத்திரத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் நமக்கு வந்தவங்களுக்கு. அப்படின்னா இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்தால் இது கிடைக்கும். அக்ஷய திருதிக்கு போய் நம்ம எதோ தங்கத்தை வாங்கி கிடக்கிறோம், அது ஒரு வகை தேவை, பொருள் தேவை. அருள் இருந்து பொருள் இருந்தால் அந்த பொருள் நம்மகிட்டே நிற்கும். அதுக்கு அருள் தேவைப்படுகிறது. இப்போது சாங்கிற எடுத்து உங்களுக்கு சொல்லிட்டேன். வேலில் வேலவான் எழுதியிருக்கார். வேலில் வேலவான் எழுதுவது ஒரு மிகுந்த சிறப்பு. அதில் பாதந்தா வேலவான்னும் பொழுது உன்னுடைய பாதத்தை தானார், அந்த பாதத்திலே நிற்கிறார். அதில் மாபூதம் வா பாதந்தா வேலவான்னும் பொழுது அந்த மாபூதம் ஆகாயபூதமாகிய இறைவனே வருகிறார். அதுதான் கோயிலில் மணி அடிக்கிறது. நாதம் என்பது ஆகாயபூதம். ஆக்சுவலாக அந்த சப்ஜெக்ட் தான் எடுக்கலான்னு நினச்சிட்டு வந்தது, அதெல்லாம் வருமானு தெரியலை. அந்த நாதம் விந்து அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அந்த விந்துன்னா வெளிச்சம், நாதம்னா ஒளி, ஒளியும் ஒளியும். ஒரு சமயத்தில் அதுதான் மக்களுக்கு ரொம்ப 80லலாம் ரொம்ப தீவிரமாக பார்த்து இந்த நிகழ்ச்சி அதுதான் ஒளியும் ஒளி. 80ல் டிவி பார்த்தவங்களாம் அதான் பார்த்துன்னு இருப்பாங்க. அதனால் அந்த ஒளியும் ஒளியும் தான் நாதம் விந்து. நாதம் விந்து சிவம் உமை ஓங்காரம் இப்படி வரும். சாமியுடைய வஜ்ராயுதத்தில் வரும். அந்த வஜ்ராயுதம் அந்த இதில் யானையில் போட்டிருப்பேன். அந்த பக்கத்தில் யானை மேலே சாமி பூஜை பண்ண வஜ்ராயுதம்னு போட்டிருப்போம். அதில் புள்ளி புள்ளியாக வச்சுருப்போம், மேலே வச்சுருப்பார், சுவாமி வச்சுருப்பார். அதுதான் வஜ்ராயுதம். அவர் பூஜை பண்ண மயூரவான சேவனாக பூஜை பண்ணியிருந்ததில்ல, அந்த புள்ளி வச்சுடுவார். அது கீழே ஓம் கீழே ஆ ஊமா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் வந்துடும். சரிங்களா? அது ஆ ஊமா மேலே ஓம் அதுக்கப்புறம் மேலே நாதம் அப்படி வந்துடும். அந்த மாதிரி அந்த ரகசியங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தான், அது கவனித்து அது யாராவது
நமக்கு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி நீங்கள் யாருக்காக சொன்னால் தான் இதோடு இது உங்களோட ஸ்டோரேஜ் ஆச்சுன்னா ஏமாந்துட்டீங்க. நீங்கள் ஒரு 50 பேருக்காக சொன்னீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. யாரெல்லாம் நம்ம சொல்ல இன்னும் 10 பேரை எடுத்து சொல்லி ஆகணும். இதை இந்த பிறவிலே நம்ம முடிக்கணும்னா இது 10 பேர் சொல்லி ஆகணும். இதை நீ கேட்குறவங்களாம் இதுக்கு ஞாபகமாக நோட்ஸ் எழுதணும். நீ வீட்டில் உட்காந்து நோட்ஸ் எடுத்து எழுதி இதை ஒரு 50 பேர் நீ சொல்லி, இல்லை இதில் யூடியூப்பில் வரும் சார் போடுவாங்க, போடும்போது பார்த்து இதை நீ ஒரு 50 பேர் ஃபார்வேர்ட் பண்ணி 50 பேர் சொல்லி கொடுத்து வேறு கேட்குறாங்க. இல்லை அது உங்கள்கிட்ட வெறும் அவங்கள்ட்ட சாய்ஸு. சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமை. இது சொல்லாதவன் தான் அடுத்த பிறவியில் வந்து மறுபடியும் உட்காந்து படிச்சுன்னு இருப்பான். இந்த பிறவிலே சொல்லிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சு, இந்த பிறவிக்கு எடுத்த கர்மா முடிஞ்சு போகுது. அப்போ நம்ம அடுத்து செலக்டட் இந்த 3ஆம் கிளாஸ் பாஸ் 4ஆம் கிளாஸ் பாஸ்னால் இதை நீ ஒரு 100 பேருக்கு சொல்லணும். நான் இதை வந்து பல முறை பாமன் சாமி இடத்த சமாதியில் பல முறை வகுப்புகள் நடத்தி சொன்ன தொட்டு நீங்கள் சாதாரணமாக ஒரு இதை வச்சுட்டு சொல்லிட்டு போயிட முடியுது. இதை நீங்கள் வந்து அன்றைக்கி நான் சொல்லும்பொழுது கூட நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், நான் உங்களுக்காக சொல்லலைங்க, நான் மனப்பாடம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். சொல்லிகிட்டே இருந்தால் எனக்கும் மனசில் நிற்கும். நான் இப்போ புக்கு இல்லாமல் எல்லாம் பெங்களூரில் வச்சுட்டு வந்து உட்காந்து கிடக்கிறேன். இங்கே யார்கிட்ட ஒரு 2-3 புக்குங்களை கேட்டு வாங்கி ஒன்று சொல்லின்னு இருக்கிறேன். இதில் நீங்கள் சஸ்திரபந்தத்தை பற்றி இப்போ சொல்ல சொன்னாங்க ஐயா. இந்த கோயிலில் இந்த திரௌபதி அம்மன் அட்சய பாத்திரத்தில் வாங்கியிருக்கீங்க. அதனால் இது எவ்வளோ பேருக்குமே ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கட்டும். இன்னும் நிறைய நடக்கிறதுக்கு இந்த சஸ்திரபந்தத்தை உச்சரித்தால் ஒருத்தர் வேலையை கேட்டாங்க. இதை நாங்கள் அப்போல்லாம் 2000 இந்த சஸ்திரபந்தத்தை கொடுப்போம். கொடுத்து இதுக்கு என்ன விஷயம்னா, கண்டிப்பாக ஒரு விஷயம் சாமி என்ன எழுதிடுவார்னா, நான் சித்துக்கள் செய்யவில்லை, நான் சித்துக்கள் செய்யவில்லை, ஆனால் என்று நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள் ஆண்டுதோறும் நான் செய்து வந்த விழாக்களை செய்ய வேண்டும்னுவார். ஆண்டுதோறும் என்ன கேட்டீங்க? அதெல்லாம் கவனம் எப்பவுமே இங்கே இருக்கணும். கவனம் கொஞ்சம் திரும்பினா ஏமாந்துருவீங்க. நான் ஸ்பீடாக ஓடிடுவேன். ஆண்டுதோறும் நான் செய்து வந்த விழாக்களை செய்ய வேண்டும்னு சாமி சொல்கிறார். இப்போ சொல்லுங்கள், ஆண்டுதோறும் நான் செய்து வந்த விழாக்களை செய்ய வேண்டும். என் நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள். சார் இது மூலம் நீங்கள் பலன் வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சிங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஆண்டுதோறும் நீங்கள் வந்து இந்த விழா செய்யணும். எந்த விழா? அவர் 4 விழா பண்ணியிருக்கார். நான் இந்த சஸ்திரபந்தத்தை எல்லோரும் கொடுத்துருவேன். என் வேலை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க கூடாது. நான் அவனுக்கு வேலை மெனக்கட்டு அவனுக்கு கார்டு அட்ரஸ் வாங்கின்னு கார்டு எழுதுவேன். ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவேன். அவன் அட்ரஸ் வாங்கின்னு கார்டு எழுதுவேன். இப்படி தான் 2000 ஆரம்பித்தது எங்களுடைய பணிகளில். ஆனால் இன்றைக்கி ஒருத்தன் சஷ்டின்னுவான், ஒருத்தன் நாளைக்கு சஷ்டின்னுவான். ஒரு கோயிலில் இன்றைக்கி பௌர்ணமினா ஒரு கோயிலில் நாளைக்கு பௌர்ணமின்னுவான். என் வந்து வாக்கிய பஞ்சாங்கணும், இந்த திருக்கணித பஞ்சாங்கணும். இத்தனை குழப்பங்கள் இருக்குல்ல. பாமன் சாமி என்னைக்கு சொல்கிறாரோ அன்றைக்கி தான். திருவண்ணாமலை என்னைக்கு சொல்லுதோ அன்றைக்கி தான் தீபம். சிதம்பரம் என்னைக்கு சொல்லுதோ அன்றைக்கி தான் ஆருத்ரா. அங்கே சந்திரன் பிறை தெரியுதுன்னா அன்றைக்கி தான் ரம்ஜான் இது நோன்பு வச்சுக்கிறாங்க இல்லைங்களா? மெக்கா மதினாவில் பிறை தெரிஞ்சால் நிகழ்ச்சி வச்சுக்கிறாங்க உலகம் ஃபுல்லாக. அதே போல் ஒன்றை எடுக்கணும். இப்போ இதில் எடுக்கும்போது பாமன் சாமி சமாதியில் என்ன சொல்லணும் அதை எடுத்துக்கணும். எல்லாம் எடுத்துக்கணும். 36 இடத்துல பாமன் சாமி கும்பிட்டாலும் அவன் வீட்டு பஞ்சாங்கத்தை எடுக்கக்கூடாது, அவன் ஒரு கோயில் எடுக்கக்கூடாது. பாமன் சாமி சமாதியில் என்ன சொல்லணும் அதை எடுக்கணும். அதெல்லாம் அவங்களாம் காடு இடி போடுவேன். அதெல்லாம் 4 விழாக்கள் என்னதுன்னா, ஒன்று கந்த சஷ்டி, இன்னொன்று மயூர வாகன சேவன விழா, இன்னொன்று மகா சிவராத்திரி, 4வது சித்ரா பௌர்ணமி. இந்த 4 விழாக்களை சாமி உயில் மாதிரி எழுதி வச்சு போயிடுவார். என் நூல்கள் மூலம் பலன் பெற்றவர்கள் ஆண்டுதோறும் நான் செய்து வந்த விழாக்களை செய்ய வேண்டும். அப்போ அவர் நூல் நமக்கு பலன் தரணும். நான் ரிவர்ஸில் போவேன் எப்போவுமே. நான் ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். அப்போ நூல் எனக்கு பலன் தரும்னு நீ சொல்லிட்டேன். அதுக்கு இந்த விழாவுக்கு குரு காணிக்க இதை செய்யணும்னு சொல்லிட்டேன். அதுவும் கூட இன்னும் 2 விழா வச்சுக்குவேன். அருணகிரிநாத் குரு பூஜை சாமி செஞ்சது. அவர் சமாதி ஆனதுக்கப்புறம் அடியார்கள் செய்து பாமன் சாமி குரு பூஜை. இந்த 6 விழா பூஜைகளையும் இந்த புக்கில் போட்டிருப்பேன். கடைசி பேஜில் போட்டிருப்பேன், இல்லை முதல் பேஜில் எங்கே போட்டிருப்பேன் பாருங்கள். எல்லாத்துலேயும் போட்டுடுவேன். என்ன விஷயம்னா, ரிவர்ஸில் போவேன்னு சொன்ன இல்லைங்களா? அது என்னதுன்னா, நீ சொன்ன வாக்கை நீ மாற்றிக்க மாட்டேன், ஆனால் நான் மாற்றிக்கு வழி இருக்குல்ல. அதில் நான் என்ன பண்ணிவிடுவேன், நான் அட்வான்ஸ் புக்கிங்கில் பண்ணிடுறேன். அட்வான்ஸ் புக்கை அந்த விழாவை நான் பண்ணிடுறேன். இந்த யாரெல்லாம் இந்த படத்தை குத்தணும், அவன் என்ன நம்பி கும்பிட்டுன்னு இருக்கான். அந்த படத்தை இந்த படத்தில் அவன் கும்பிடும்பொழுது அவனுக்கு நல்லது நடக்கணும். நீ தான் போய் பண்ணணும். அவன்கிட்ட ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் வாங்கி தர சொல்கிறேன். அவனே பழம் வாங்கிக்க சொல்கிறேன். நீ பூஜை பண்ணிக்க எடுத்துக்கோ. இதுதான்
இதுதான் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு என்னென்னமோ சாப்பிட்டு இருக்கான், ஓடுறது பறக்கிறது நீந்துறதெல்லாம் சாப்பிட்றான், அவனுக்கு ஞாபகம் வராது. மனித வயிறு பிராணிகளின் சுடுகாடு, பாமன் சாமி சொன்ன வார்த்தை. நம்மெல்லாம் புதையத்து சுடுகாடு இருக்குது, மனித வயிறு பிராணிகளின் சுடுகாடு. அந்த மாதிரி சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு தாமச குணம் வரும், அவங்களுக்கு ஞாபகம் வராது. செய்யணும்னு பக்தி இருக்கும், பக்தி இல்லாத எவனுமே கிடையாது, எல்லாருக்கும் பக்தி இருக்கும். சாமி 3 சொல்லுவார், பக்தி, தவம், சிரத்தை. பக்தி இருக்கணும், தவம் இருக்கணும், சிரத்தையாக இருக்கணும். 3 கடைப்பிடி. நான் இந்த மாதிரி இன்றைக்கி என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு அபிஷேகம் பண்ண போகிறேன், நான் வரேன், கும்பிட்றேன், செவ்வாய்க்கிழமை வரேன்னா வந்துடணும். வாய் சொல்லிச்சு இல்லை, வந்துடணும். அதில் நான் ஒன்றுத்தையும் சொல்லுவேன். இந்த 6 விழாக்களில் நான் கார்டு போட்டுறேன், அதில் இவர் அங்கே வரமாட்டேன், இவர் சொல்ல மாட்டேன், இவர் 20,000 கிலோமீட்டர் வரேங்கிறாரு, அங்கே பண்ணணும். இப்படியே என்கிட்ட புக்கு இந்த படம் வாங்கி கும்பிட்டவங்களாம் உலக நாடுகளில் இருக்காங்க, நல்லாவும் இருக்காங்க. ஆனால் இந்த விழாவை விடாமல் குரு காணிக்கை வச்சு பூஜையில் 1 ரூபா 2 ரூபாய்க்கு சொல்லுவோம். ரொம்ப வேணாம், 1 ரூபா வைங்க, ஒரு பிடி பைத்தப்பருப்பு வைங்க. சாமி சொன்னது ரொம்ப முக்கியமானது, ஒரு பிடி பைத்தப்பருப்பு வச்சு பாருங்க. அதை வச்சு வாரத்தில் ஒரு நாள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கோயிலில் வேணால் பாம்பன் சாமி குருவை கும்பிட்டு கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அந்த நூல் ஜெயிக்கும். நூல் ஜெயிச்சா நம்ம ப்ராப்ளம் கிளியரு. நமக்கு தேவை என்ன? ஒரு சூட்சம ரகசியம் தேவை. ஒரு மந்திரமாவது குருவில் எடுத்து அதில் ஜெயிச்சிடணும். வேல்கட்டு மந்திரமே உங்களுக்கு வந்துடுது. அப்போ இது நீங்கள் இதை வேறு விதமாக குழப்பிக்கின்னு வேறு எங்கேயோ போய்க்கின்னு ஏமாறாமல் இதுலேயே நீங்கள் ஜெயிக்க முடியும். அப்போ அது குரு காணிக்கை நீங்களே செஞ்சுக்கணும். எங்கே செய்கிறாங்களோ அங்கே போய் செய்யலாம். அங்கே மனதை மட்டும்தான் குருவை நினைக்கணும். அங்கே இருக்க சிலையை நீங்கள் பார்த்துன்னு இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு விதத்தில் காணாமல் போகிறது. அந்த சப்ஜெக்ட் தான் எடுத்தது. அதாவது சுத்த மாயை அசுத்த மாயைன்னு இருக்குது. இதெல்லாமே மாயை தான். கோயிலாக வந்தால் சுத்த மாயை, கோயிலாக இல்லாத மற்ற எல்லாமே நம்ம உடம்புலாம் அசுத்த மாயை. இதில் 36 பார்ட் கொடுப்பாங்க. 35 வரைக்கும் 30 வரைக்கும் 31 வரைக்கும் அசுத்த மாயை. இதுக்கு இங்கே 7 இருக்கும், இங்கே 24 வரும். 24 7 31. வித்யா தத்துவம் 7, சிவ தத்துவம் 5, ஆன்ம தத்துவம் 24 தான் சைவ சித்தாந்தம். 24 ஆன்ம தத்துவம் தத்தம் பண்ணும்போது இது பண்ணும்போது தர்ப்பணம் பண்ணும்போது ஒரு சொட்டு தண்ணியை விட்டு சுவாகா, ஆன்ம தத்துவம் சுவாகா கீழே விட்டுடு, வித்யா தத்துவம் சுவாகா உள்ளுக்கு விட்டுக்க, வாய்க்குள்ளே விட்டுக்க, சிவ தத்துவம் சுவாகா தலையில் தெளிச்சிக்கோ. அந்த மேலே இருக்க 6 5 வருது பாருங்கள், அது சுத்தமாயி. அதில் வருதில்ல நாதம், அதுதான் இங்கேருந்து உங்களுக்கு சொல்லினுக்குது. அது இதில் வராது, சுத்தமாயில் வர்றது. அதனால தான் அந்த போன முறை சொல்லும் பொழுது கூட எபிசோடில் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன். சண்முக சகஸ்ரநாம படிக்கிறேன், ஓம் ஓம்னு சொல்லுங்கள். அது சுத்தமாயில் வருது, சிவனே கொடுக்குறது. சிவ தத்துவத்தில் வருது. முதல் சிவன் நாதம், அது இந்த 5 நாதம், விந்து, சிவம், ஊமை, அப்புறம் தான் எல்லாமே வரும். ஓம் கீழே எல்லாமே வரும். அப்போ அந்த தத்துவத்தில், நாதத்தில், ஒளி தத்துவத்தில் வரக்கூடிய வார்த்தைகள் வருது இல்லைன்னா. இப்போது இது நம்ம தமிழில் வார்த்தைகள் பேசலாம், அவன் 100 மொழியில் பேசலாம், அவன் 100 மொழியில் பேசலாம், மொத்தம் ஒளி தான். அந்த ஒளி 4 வகை வாக்குன்னு சாமி எழுதியிருப்பார். 4 வகை வாக்கு. என்னது 4 வகை வாக்கு? இங்கேருந்து மூலாதாரத்தில் எடுக்கும் சூட்சும வாக்கு, இங்கேருந்து எடுக்கும் சூட்சும வாக்கு. அடுத்து கொஞ்சம் மேலே வரும் பைசந்தி வாக்கு, அதுவும் கொஞ்சம் மேலே வரும் மத்தியமே வாக்கு. அதுக்கப்புறம் இங்கே வரும் வைகரி வாக்கு. இதான் 4 வகை வாக்கு. வாக்குக்கு பேர் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வெளியே கொட்டுறது தான். தொண்டை வரைக்கும் வந்ததுப்பா, சொல்லலை. அதை 2ஆக பிரிப்பாங்க. ஸ்தூல வைகரி, சூட்சம வைகரி. வெளியே கொட்டிட்டா ஸ்தூலம், ஒழுகலே இருந்தால் சூட்சமம். அது 2ஆக பிரிப்பாங்க. ஆனால் 4 வகை வாக்கு தான். இந்த சைவ சித்தாந்தத்தை சொல்லக்கூடிய ரகசியம் 4 வகை வாக்கு இருக்குது. இந்த 4 வகை வாக்கில் நாதம் என்ற ஒளி மட்டும்தான் நேர பரபிரம்மத்திலேருந்து உங்களுக்கு கொட்டுது. அதில் நீங்கள் எடுங்க, நீங்களே படிங்க, நீங்களே எடுங்கன்றதாங்க. சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு படிக்க வரலையே, நான் கேட்டுக்கிறேங்க அப்படின்வாங்க. அவங்க காது பண்ண புண்ணியம் வாய் பண்ணலை, புரியுதுங்களா? அதனால் அவங்க என்ன பண்ணணும், அவங்கவுங்க தான் படிக்கணும், அவங்கவுங்க தான் பேசணும், அவங்கவுங்க தான் உச்சரிக்கணும். இதுதான் முக்கியம்.
அதுலேருந்து எடுத்தோம்னாக்கா அது இன்னொரு சப்ஜெக்டில் போயிடும். இப்போ சஸ்திரபந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இவருக்கு இன்றைக்கி கேட்டதுக்கு இன்றைக்கி இது வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். அப்போ நீங்களே படித்து நீங்களே இதில் வெற்றி பெறுங்க. அடுத்து எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சம் முடிச்சுக்கலாம். ரதபந்தம்னு ஒன்று இருக்குது.